அஜித் சார் கொடுத்த ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியா ஃபுல்லாக இன்னமும் செம வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் அதில் மெயினாக இப்போ பேசப்படுற ஒரு விஷயம் கரூர் சம்பவத்தை பற்றி அஜித் சார் சொன்ன கருத்தை பற்றி தான். அதில் கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அந்த ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியாது, நம்ம எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும். ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லா மக்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் சம பங்காக தான் பொறுப்பேற்றுக்க முடியும். ஒருத்தரை மட்டும் நம்ம தப்பு சொல்றது மிகையாகாது அப்படின்னு அஜித் சார் தெளிவா ஒரு பதில் சொன்னாரு. அண்ட் இந்த ஒரு கொஸ்டினை நிறைய செலிபிரிட்டி கிட்டையும் கேட்கறாங்க, அண்ட் அரசியல் தலைவர்கிட்டையும் கேட்கறாங்க. அஜித் சார் இந்த மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு, அவர் விஜய் மட்டும் பொறுப்பேற்றுக்க கூடாது, எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும், நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும், ஊடகங்களும் பொறுப்பேற்றுக்கணும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன கேட்கறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும் போதும் ஒவ்வொருத்தரும் அஜித் சாருக்கு செம்ம சப்போர்ட்டிவா தான் சொல்றாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அவரோட கருத்தை சொல்றாரு. பட் நடந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கணுமோ அவங்க தானே செய்யணும். அஜித் சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுறாரு. இதுல நம்ம அஜித் சாரை தப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அஜித் சார் பொறுத்த அளவுக்கு இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. ஸோ அவரோட கருத்தும் நம்ம ஏற்றுக்கணும்ன்றாங்க. அண்ட் அதே போல நடிகர் பார்த்திபன் அவர்களும் அஜித் சார் சொல்றது சரிதான், விஜய் மட்டும் பொறுப்பேற்றுக்க முடியாது, நாம எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும், ஏன்னா நாம தானே போய் கூட்டத்தில் பார்த்தோம், ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு உண்டு. அஜித் சார் அவரோட தன்னடக்கத்தின் காரணமா அப்படி ஒரு பதில சொல்றாரு. சோ அவரு உள்நோக்கத்தை நம்ம எடுத்து அதுல இருந்து நம்ம ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதை விட அவர் சொல்ற நல்ல கருத்தை மட்டும் நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் நிறைய அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சில மீடியாஸ் மட்டும் அஜித் சார் விஜய் தாக்கி பேசுறாரு, விஜய் மட்டும் தப்பா சொல்றாரு, அண்ட் விஜய் பார்த்து பொறாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது சில மீடியா பண்ற வேலைகள், அதை நம்ம கண்டுக்க வேணாம். பட் நிறைய பேர் நம்ம தலை அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அதை பத்தி நம்ம பெருமைப்படுத்துவோம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஜெனியூனா இருக்காங்க.